Assalamualaikum everyone. Hope you all are doing well. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா டைட்டில் பார்த்துட்டு தான் நீங்க கிளிக் பண்ணி வந்திருப்பீங்க என்று நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீண்ட காலமா நாங்க யூஸ் பண்ணி நலம் பெற்று வர ஒரு சூப்பர் ரெமெடி பற்றி உங்களுக்கும் சொல்லி நீங்களும் இது மூலமா பிரயோஜனம் பெறணும் என்ற நோக்கத்தோட தான் நான் வந்து இதை உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இந்த ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா கிழமையில் ஒரே ஒரு தடவை தான் நாம் தயார் செய்து குடிக்கிற மாதிரி இருக்கும். கிழமைக்கு ஒரு கிளாஸ் குடித்து வந்தீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நல்லதொரு மாற்றம் காணுவீங்க. சில பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து நோய் ஏற்படும். கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு உடம்பெல்லாம் வைத்து நல்லா இருப்பாங்க. கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஏதாவது நோய் வந்து மெலிந்து போயிடுவாங்க. இந்த ட்ரிங்கை நீங்கள் வீட்டில் தயார் செய்து பிள்ளைகளுக்கு கொடுத்து வந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் எல்லாம் வரவே வராது. கொமனை வந்து பெரியவர் சிறியவர் 2 பேருக்கும் நிறைய நோய்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த பாடி ஹீட் என்று சொல்லுவோம் இல்லையா, உடல் சூடு, அதை வந்து முற்றாகவே தீர்த்திடும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் உடம்பு வந்து சூடாகிறதால எவ்வளோ பிரச்சனை உடம்புல வரும் அப்படின்ட்டு. உடம்பு சூடானா தலையில் வந்து நீர் கோர்த்துடும். அதோட பார்த்திங்கன்னா அடிக்கடி சளி பிடிக்கும், தலை இடிக்கிறது, தலைப்பாரம், பித்தம், அடிக்கடி காய்ச்சல் வர்றது, அதோட பார்த்திங்கன்னா முடி வந்து நிறைய கொட்டுறது, எல்லாத்துக்குமே மூல காரணம் இந்த உடல் சூடு தான். இந்த நோய்கள் தவிர்த்து பெரியவங்களுக்கு வரக்கூடிய செரிமான பிரச்சனைகள், வயிற்று பிரச்சனைகள், மெட்டபாலிசம் ஸ்லோவாக இருக்கிறது, கேஸ்ட்ரிக், மலச்சிக்கல், இப்படியான அனைத்து நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பானம் தான் இது. இதை வந்து வாரத்துக்கு ஒரு தரம் குடித்து வரும்போது கொலஸ்ட்ரால், சுகர் போன்ற நோய்களும் குறைந்து கொண்டே செல்லும். இது போல் அனைத்து விதமான நோய்களும் வராமல் நீங்கள் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த ரிங்கை தயார் செய்து கிழமைக்கு ஒரு கிளாஸ் வீதம் குடித்து வாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் உதவியால் இது போல் எந்த நோயுமே வராது. நாமும் ஆரோக்கியமாக இருந்து நம்ம குழந்தைகளையும் ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம். இதோட சேர்த்து வீடியோக்கு இடையில் சில டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன், நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது வந்து எந்த டைமில் எந்த அளவில் குடிக்கணும் என்று வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வாங்க இந்த சூப்பரான ரெமெடி எப்படி செய்யலாம் என்று வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதில் நான் எடுத்திருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4 பேர் குடிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டாக சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு, கொரியண்டர் சீட்னு சொல்லுவோம் இல்லையா, கொத்தமல்லி, அது 1 டேபிள் ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், இந்தியாவில் இதுக்கு சோம்பு என்று சொல்லுவாங்க. அடுத்ததாக வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு 10லிருந்து ஒரு 12 மிளகு சேர்த்துக்கோங்க. தோலெல்லாம் நீக்கிட்டு இஞ்சி 1 துண்டு எடுத்திருக்கேன். பூண்டு முழுசாக 1 எடுத்துட்டு இது மாதிரி ஒவ்வொன்றா கலட்டி போட்டுக்கணும். லாஸ்ட்டாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்க்கணும், இப்போ சேர்க்க தேவையில்லை. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 3-4 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதை வந்து நல்லா கழுவி வடித்தெடுத்திருக்கேன். இது மாதிரி ஒரு பெரிய கிளாஸில் 6 கிளாஸ் வர மாதிரி தண்ணி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பில் வைத்து பாயில் பண்ணணும். ஹீட்டை மீடியமுக்கு குறைத்து வைத்துட்டு இது நல்லா கொதிக்கும் வரை நம்ம வெயிட் பண்ணணும். இதில் தன்மையெல்லாம் தண்ணியோட நல்லா இறங்கும் வர ஒரு 1/2 hour இது நல்லா கொதிக்கணும். அந்த டைமில் நம்ம அடுப்புக்கிட்டே நிற்க தேவையில்லை, வேறு வேலைகளை பார்த்துக்கலாம். இதில் நம்ம சேர்த்திருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து மிக முக்கியமானது தான். அதில் வந்து குறிப்பாக உடல் சூடை தணிக்கக்கூடிய இந்த வெந்தயம் இருக்கு இல்லையா, இதுக்குன்று தனிச்சிறப்பு இருக்குது. இது வந்து நம்ம கிழமைக்கு 1 டீஸ்பூன் சாப்பிட்டு வருவதால் உடலை வந்து நல்ல குளிர்ச்சியாக வைத்திருக்கும். முடி கொட்டாமல் தடுக்கிறதுக்கு, முடி வளர்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் இதை வந்து சாப்பிட்டு வர்றதால ஆன்டி ஏஜிங்னு சொல்லக்கூடிய முதுமையை தடுக்கிறதுக்கும் ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லப்படுது. அதாவது முதுமையை யாரும் தடுக்க முடியாது, அது இயற்கை நியதி இல்லையா. எத்தனை வயதானாலும் தோல் சுருக்கமெல்லாம் இல்லாமல் இளமையாகவே இருப்பாங்க. ஹார்ட் டிசீஸ், கொலஸ்ட்ரால், சுகர் எல்லாமே நல்லா குறைந்து போகும். வெயிட் லாஸுக்கும் நல்லதொரு சிறந்த மருந்து இது. இதை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதால பெண்களுக்கு ஏற்படுகின்ற மாதவிடாய் பிரச்சனை கூட இல்லாமல் போயிடும்.
லோ சுகர் இருக்கிறவங்க இதை வந்து அடிக்கடி சாப்பிட வேண்டாம். கிழமைக்கு 1/2 டீஸ்பூன் வீதம் சாப்பிட்டு வாங்க. அவங்க வந்து வெந்தயம் அடிக்கடி சாப்பிடுவதால் தலை சுற்றும் மயக்கம் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அது தவிர மற்றவங்க கிழமைக்கு 2 தடவை சாப்பிடலாம். பெரியவங்களுக்கு 1 டீஸ்பூன் வீதம் சாப்பிடலாம். பிள்ளைகளுக்கு 1/2 டீஸ்பூன் போதும். நாங்கள் வந்து கிழமைக்கு 2 தடவை தான் சாப்பிடுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிடும் உணவுகளில் உடலுக்கு மிகவும் சூடு ஏற்படுத்தக்கூடிய கத்தரிக்காய், இறால், நண்டு, கணவாய் மற்றும் சில டிஸ்பிளேயில் நீங்கள் பார்க்குற இந்த மீன் வகைகள், அதோட மாட்டு இறைச்சி, இப்படியான உணவுகள் சமைக்கும் போது கட்டாயம் இந்த வெந்தயம் வந்து நீங்கள் 1 டீஸ்பூன் சாப்பிடுங்க. 10 வயதுக்கு குறைந்த குழந்தைகளுக்கு 1/2 டீஸ்பூன் கொடுத்தால் போதும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட வெந்தயம் பற்றி சிறப்பான ஒரு உரையை சொல்லியிருக்கிறாங்க. இதன் பெருமதி தெரிந்தால் தங்கம் கொடுத்தாது வாங்கி உண்பீர்கள் என்று நபி அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இது எவ்வளோ பெருமதி வாய்ந்ததாக இருக்கும். இது மட்டும் இல்லை, நம்ம சேர்த்திருக்கிற ஒவ்வொரு பொருளுமே பெருமதி வாய்ந்ததாகவும் பல பல நோய்களை தீர்க்கக்கூடிய ஒன்றாகவுமே இருக்கிறது. அடுப்பை மீடியமுக்கு வச்சுட்டு கொஞ்சம் நேரமாக கொதிக்க விட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக சேர்க்க இருந்த மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் இப்போ சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்தில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கொள்ளுங்க. ஐந்து நிமிடத்துக்கு பிறகு நான் எடுத்து இதை நல்லா வடித்து எடுத்துக்கொள்கிறேன். இந்த ட்ரிங்க் வந்து மக்களை தான் ஊற்றி குடிப்போம் நாங்கள். இது வந்து உங்களுக்கு சரியாக அளவு விளங்கணும் என்பதுக்காகத்தான் நான் வந்து ஜூஸ் கிளாஸில் ஊற்றி காட்டுறேன். இந்த ட்ரிங்க் பார்த்திங்கன்னா 10 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த ஜூஸ் கிளாஸில் நான் சேர்த்திருக்கேன் இல்லையா, அந்த அளவில் எடுத்துக்கொள்ளணும். அதே டைமில் 10 வயதுக்கு கீழ்ப்பட்ட குழந்தைகளுக்கு இதில் அரைவாசி சேர்த்துக்கொள்ளுங்க. என்னுடைய மகனுக்கு பார்த்திங்கன்னா 10 வயது, அவருக்கு நாங்கள் குடிக்கிற அளவுலேயே கொடுப்பேன். மகளுடைய வயது வந்து 4, அதனால் அவருக்கு இந்த கிளாஸில் அரைவாசி தான் கொடுக்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ட்ரிங்குக்கு எந்த ஸ்வீட்டும் சேர்க்க மாட்டோம். தொடர்ந்து நான் வந்து கொடுத்து வந்ததால் பிள்ளைகளுக்கும் பழகிட்டு, டிஸ்பிளேயில் நீங்களே பார்க்குறீங்க, எவ்வித மறுப்பும் இல்லாமல் கொடுக்குறத அப்படியே வாங்கி குடித்துருவாங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் கசப்பாக இருக்கிறதால கஷ்டப்படுவாங்க. அதனால் நீங்கள் தேன் இருக்கு இல்லையா, அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி கொடுங்க. இது எடுத்துக்கிற டைம் பார்த்திங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது ப்ரெஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்து எதுவுமே சாப்பிடாமல் வெறும் வயிற்றில் இருப்பீங்க இல்லையா, அந்த டைமில் தான் பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும், நாமளும் குடிக்கணும். முக்கியமாக வீக்கெண்ட் டேஸில் தான் இந்த ட்ரிங்கை நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். நார்மல் டேஸை விட கொஞ்சம் யூரின் போகிறது கூடுதலாக இருக்கும். அதால் ஸ்கூல் இல்லாத நாள் தான் பொருத்தமாக இருக்கும். இதோடு சேர்த்து நம்ம உணவில் வந்து கூடுதலாக விட்டமின்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. அதாவது பழங்கள், காய்கறிகள், கீரைகள் இருக்கிற மாதிரி உணவுகள் சேர்த்துக்கொள்ளணும். அதோட முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, உடலுக்கு தேவையான தண்ணியை வந்து அதிகமாக நம்ம குடிக்கணும். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு 10 கிலோ உள்ள குழந்தை இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு நாளைக்கு எப்படியாவது 1/2 லிட்டர் தண்ணி எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே போல் 20 கிலோ இருக்கிறவருக்கு 1 லிட்டர் குடிக்கணும். எந்த வகையிலையாவது தண்ணி சேர்த்துக்கணும். அதாவது ஜூஸஸ் எடுத்துக்கலாம், சூப்பாக எடுத்துக்கலாம், ஆனால் ஹெல்த்தியாக இருக்கணும். அதோடு பார்த்திங்கன்னா புரோட்டீன், அதாவது புரதச்சத்துள்ள உணவுகள் வந்து கூடுதலாக எடுக்கும்போது நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குறீங்க இல்லையா, பீன்ஸ், நட்ஸ், நான்வெஜ் எல்லாமே கூடுதலாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம பாடி வந்து செம்மையாக ஹீட் ஆகும். கிழமைக்கு ஒரு தரம் இந்த ட்ரிங்கை குடித்து வரும்போது இப்படியான ப்ராப்ளம் எல்லாம் வராது. அதோடு நம்ம வீடியோவில் சொல்லிக்கிற தண்ணி குடிக்கிறது, வெஜிடபிள்ஸ் எல்லாம் உணவில் சேர்த்துக்கொள்கிறது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதோட முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, தலையில் அதாவது கிழமைக்கு 3 தடவையாவது தலைக்கு நல்ல ஆயில் பூசிக்கணும். இது வந்து நைட்டு தூங்கும்போது பூசிட்டு காலையில் எழுந்தவுடனே குளிக்கணும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ரெடி பண்ணி காட்டியிருக்கிற ட்ரிங்கை வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்து வந்து நாம் இதில் சொல்லியிருக்கிற ட்ரிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் உதவியால் எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய வீடியோஸ்க்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.